ஸ்டோ பிரமா எல்லாம் கேட்டுக்கூடா பூமியில் சாராய வியாபாரம் மாதிரி பார்த்து விற்கான் பத்திரப்பதிவு. அது மாதிரி சாராய வியாபாரம் மாதிரி தான் பூமியில் விவசாயத்தை பூரா அழிச்சு வரான். சாராய வியாபாரம் பார்க்கான், பத்திரப்பதிவில் வாங்கி பதிஞ்சு சாராய வியாபாரம் பார்க்கான். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்தியா பார்க்கலையா, கோர்ட்டில் பார்த்தியா பார்க்கலையா, நீதிமன்ற கோர்ட்டில் பார்த்தியா பார்க்கலையாப்பா, வழக்கறிஞர் பார்த்தியா பார்க்கலையாப்பா. அதுக்கு தான் இராணுவ வானரப்பட தரப்பட விமானப்பட உள்ள வரையில் சாராய வியாபாரத்தை பூரா பிடிப்பான். மொத்தத்திலே டோட்டலாக 2ஆம் நம்பர் வியாபாரம் தான் எல்லாம் பார்க்கான். இந்த பேப்பர் அச்சடித்த பேப்பரை உள்ளே விட்டு பத்திரப்பதிவுலேருந்து எல்லாம் நாக்க உள்ளே விட்டு வெளியே விட்டு நக்கிட்டு போகிறான். அப்போ இந்த சாராய வியாபாரம் பிடிக்கல அம்புட்டும் உள்ளே மாட்டி தான் தீர்வான். அதான் சாராய வியாபாரம். பத்திரப்பதிவாளர்கள் பதிஞ்சு கொடுக்கறது உள்ள சார்பாளர் சாட்சி கையெழுத்து உள்ளவன் சாராய வியாபாரம் பார்த்து அந்த பேப்பர் உள்ளே வாங்குதான், அவனும் வாங்குதான், சார்பாளர் வாங்குதான், சாட்சி கையெழுத்து வாங்குதான், வெளியில் வென்று வாங்குதான். இது ஒரு விளையாட்டாடா இல்லை? வென்றுலாம் அடிக்கிற அடியில் குனியை வச்சுட்டு அடிப்பாங்க. அந்த இடத்துக்கு எவ்வளோ சொத்து போட்டான், எவ்வளோ பணம் வாங்கினா, வெளியில் புரோக்கருக்கு எவ்வளோ கொடுத்தான், எல்லாமே பிடிப்பார். ஒன்று விட மாட்டார். ஒரு லேண்டு அடிக்கிறோம், லேண்டு போகிறவனா அதுக்கு தான் காவு. எங்கே பத்திரப்பதிவில் இன்னும் காலை கையை பிளந்து போகிறான். தமிழ்நாட்டுக்கார குதிமை பார்க்கத்தான் செய்தான், தமிழ் வார்த்தை பேசுகிறான், கண்டார ஒளிமை இன்னும் காலை 2 பிளந்து போகிறான். வரும் இராணுவ வானரப்பட வரையில் அந்நேரம் லைஸாக தோண்டி விடுவார். தோண்டி விடையில் பூரா பத்திரப்பதியில் சாராய வரத்துக்கு பூரா எத்தனை பேர் கிடைக்க அப்படியே தோண்டி வலித்து தின்னு கழிக்கிற இடத்துல ஒரு சூடு தண்ணி குடிச்சு இறக்குதில்ல, தண்ணி மினல் வாட்ரு அந்த மினல் வாட்ரு குடிச்சு இறக்குற இடத்துல சூடு சுரிஞ்சிக்கிட்டே கடடான்னு கணக்கு போடுதார் கடவுள். முக்கால் சத்தியா கைலாத்தில் போட்ட கணக்கு தப்பாதுப்பா. நீதிமன்ற கோர்ட்டார் ஆணு பண்ணு புரிஞ்சுக்கோ, வழக்கறிஞர் புரிஞ்சுக்கோ, கைலாத்தில் போட்ட கணக்கு தப்பாது.